வெல்கம் கைஸ், yet another video from SNJ's Knuckleball. இந்த டைம் பாத்தீங்கன்னா ஓடிஐ ஸ்குவாடை பத்தி பேச போறோம். ஸோ 15 மெம்பர் ஸ்குவாடை வந்து நான் சொல்லிடுறேன். அப்புறம் ஒன்ஸ் அகைன் வெல்கம் மகேந்திரன் அண்ணா ஃபார் அவர் SNJ's Knuckleball. ஸோ ஸ்குவாடை பத்தி பேசிடலாம். 15 மெம்பர் சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. வியூவர்ஸும் உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மா, அவர் தான் கேப்டனு. இல்லைன்னா இங்க ஒருத்தர் கோச்சுக்குவாரு ரோஹித் சர்மா பத்தி, அப்புறம் அவரை விட்டுட்டோம், அவர் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. ஜெய்ஸ்வால், மொண்டோன், கோலி, கில்ல ஒமிட் பண்றேன். நான் எதுக்குன்ற காரணம் சொல்றேன், கில்ல ஒமிட் பண்றேன். அதுக்கடுத்து KL ராகுல், ரிஷப் பந்த், சஞ்சு சாம்சன் உள்ள எடுத்துருக்கேன். சஞ்சு சாம்சன், நிதிஷ் ரெட்டி, ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், 10 பேர் ஆச்சு. பும்ரா இஃப் ஃபிட். பும்ராவோட இன்ஜுரி வந்து பெரிய லெவலில் கன்சர்ன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பேட்ஸ் பாஸ் தானா, ஸோ அதனால ரெக்கவர் ஆயிரும் சீக்கிரம். ஸோ பும்ரா 11, சிராஜ் 12, சமி 13, குல்தீப் இஃப் ஹீஸ் ஓகே, சென்னையில ரெக்கவர் ஆயிட்டானா ஓகே, அப்படி இல்லைன்னா வருண் சக்கரவர்த்தி. அடிஷனலா சகல்லா வேணாம், நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீ ரீப்ளேஸ் பண்ணி சொல்லு, ஓகேவா? ஸோ அடிஷனலா பாத்தீங்கன்னா குல்தீப் இருக்கட்டும், 15 மெம்பர். இதான் கில்ல ஏன் எடுக்கலன்னு சொல்றேன். ஆஃப்டர் 2023 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அது ஸ்டார்டிங்ல இருந்தே கில்லோட ஃபார்ம் வந்து தெர் இஸ் அ டி க்ரோத், அதுல கொஞ்சம் அப்படியே டி க்ரோத் ஆகிட்டே வந்துட்டே இருக்கு. ஸோ இருந்தாலும் ஹையஸ்ட் ஆவரேஜ் இன் இந்தியன் பிளேயர், கரண்ட் இந்தியன் பிளேயர்ஸ்ல கில்லு தான் நம்பர் 1. இருந்தாலும் we cannot mix, அவனை வந்து இன்க்ளூட் பண்ண முடியல கில்ல. ஆபியஸா கோலியும் சரி ரோஹித் சர்மாவும் சரி விடவே முடியாது. அவங்க கோச்சுக்குனால இங்கே ஒருத்தர் கோச்சுக்குவேன், ஒரே விஷயம், சரியா? ஸோ அதனால கோலியை எடுத்தா நான் கோச்சுக்குவேன், வேற வழி கிடையாது. ஃபேவரட்டிசம்னு ஒண்ணு கிடையாது. லெட்ஸ் சி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத சான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யோசிக்கும். ஸோ ஒயிட் பால் இவங்க தான் என்னோட டாப் 15. ஸோ மகேந்திரன், நவீன், சங்கர், உங்களோட அடுத்தடுத்த உங்களோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க. ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா 15ல ஸ்குவாட்ல? மகேந்திரன் நீங்க சொல்லுங்கண்ணே. ஸோ உங்களோட தாட்ஸ், இதுல ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா அப்படின்றத சொல்லுங்க. சொன்ன டீம் ஓகே, பட் அதுல எனக்கு இன்னும் பவுலர்ஸ் ஆட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. பட் 15 மெம்பர்ஸ் டீம்ங்கும் போது ஓகே. நிதிஷ் ரெட்டி எனக்கு அந்த அளவுக்கு கான்பிடன்ட் இல்லை. ஏன்னா 2020 தான் ஆடி இருக்காரு, ஸ்டே மேட்ச் வேற எதுவும் ஆடவே இல்லை. அதுக்குள்ளேயே டெஸ்ட் கூட்டு போயிட்டீங்க, சரி இனிவே நல்லா பண்ணாப்ல, ஓகே, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் விஜய் ஹசாரே டிராஃபி இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. ஓடிஐக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரூவ் பண்ணவங்களை எடுக்கலாமே அப்படின்றது என்னுடைய தாட்டு. ருத்ராஜ் சொல்றீங்களா? குமார் ஆக்கலாம். இல்ல ருத்ராஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓடிஐல எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. ரஜத் பட்டிதர் நல்லா பண்ணிருக்காப்ல, முகேஷ்குமார் நல்லா பண்ணிருக்காப்ல, அன்சுல் காம்போஜ் இந்த விஜய் ஹசாரேல் நல்லா பண்ணிருக்காப்ல. ஸோ லோக்கல் சீரீஸ்ல அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி போகும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்குமோன்னு எனக்கு என்னுடைய ஐடியாவா இருக்கு. ஓகே, பாயிண்ட் டேக்கன். பட் என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு கப்பு ஜெயிக்கணும்ன்ற தாட்ல மட்டும் தான் போவாங்க, சான்ஸ் கொடுக்கணும்னு சான்ஸ் போக மாட்டாங்க. அதனால வந்து எந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அந்த 15 பேர்த்துல அந்த 15 பேர் கொண்ட குழு மட்டும் தான் வந்து நடக்கும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா டெபெண்டன்ஸ் ஃபுல்லாமே அவங்ககிட்ட தான். பாயிண்ட் டேக்கன். ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிட் தான், சான்ஸ் கொடுக்கணும், வேற வழி கிடையாது. மேபி சாம்பியன்ஸ் டிராஃபி அப்புறம் எதுக்காக நீங்க வந்து லோக்கல் டொமஸ்டிக் லீக்ஸ்ல நடந்துறீங்க, அதுதான் ரீசன். அதுல யார் பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள உள்ள கொண்டு வரணும்ல. அப்படின்றத பார்த்தோம்னா பண்றவங்க டொமஸ்டிக்ல ஒருத்தவங்க இருக்காங்க, ஆனா டீம்ல வந்து யாரெல்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் டீம்ல இருக்காங்க. இவன் நீங்க சொன்ன மாதிரி கில்லு, எனக்கு தெரிஞ்ச கில்ல வந்து எடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. கண்டிப்பா வந்து டீமுக்குள்ள செலக்ட் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல, இப்ப ரீசெண்டா ஃபார்ம் அவுட்ல இருக்காரு, ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு சாதாரணமா கில்ல வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க டீம்ல இருந்து. பாக்கலாம் என்ன நடக்குது. ஓகே நவீன், உன்னோட தாட்ஸ் சொல்லு. நவீன் அண்ணன் சொன்ன மாதிரி ஆக்சுவலா கில்ல வந்து அவ்வளவு சீக்கிரம் உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஆக்சுவலா 2023 வேர்ல்டு கப்லயே அவர் அடிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு மேட்ச் மட்டும் இஷான் கிஷனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அவரும் நல்லா தான் அடிச்சான். அதுக்கப்புறம் இருந்தாலும் கில் வந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கில்லுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, கில்லு பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறமே ஐபிஎல்லையுமே பெரிய ரெக்கார்டு இல்லை, ஆனாலுமே கில்லுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த சொன்ன அந்த
15 நம்பர் ஸ்குவாட்லயாவது கண்டிப்பா கில் இருப்பாங்க தெரிஞ்சு. இப்ப இங்கிலாந்துல மேபி கொடுத்துருவாங்க. நம்ம அடுத்த அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி போறப்பதான் மோஸ்ட்லி ஏன்னா கில்லா இல்ல ஜெய்ஸ்வாலா அப்படின்ற ஒரு பேச்சு வரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்ப வந்து கன்ஃபார்மா கில்ல எடுத்துருவாங்க. இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷதீப் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்ப நம்ம ஒரு பவுலரை க்ரூம் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஹர்ஷதீப் வந்து ஒரு சரியான பவுலர். T20 ஃபர்ஸ்ட் நிறைய ரன் கொடுத்து நோபால் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலுமே இந்த ரீசன்ட் டேஸ்ல ஹர்ஷதீப் நல்லா வர்ற மாதிரி ஒரு ரெக்கார்ட் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி அவரை எடுத்து ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன். கம்பீருக்கும் ஸ்கைக்கும் உண்டான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நிறைய இருந்துட்டே இருக்கு. அது தெரிஞ்சு ஸ்கையை இன்க்ளூட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸ்கையை இன்க்ளூட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா சப்போஸ் இப்ப குல்தீப் சப்போஸ் இல்ல அப்படின்னாலுமே சாகலுக்கு போறதுக்கு வாய்ப்பு கம்மி. வருண் சக்கரவர்த்தி தான் போவாங்க. சின்ஸ் அது இருக்குன்னா நீங்க சொன்ன அந்த வார்த்தை தான். அதுக்காக மோஸ்ட்லி வந்து இந்த நீங்க சொன்ன ஸ்குவாட் அதே ஸ்குவாட் தான். மேபி அதுல எந்த மாற்றமும் இருக்காது. இந்த 3 பிளேயர் மட்டும் இன்க்ளூட் ஆக சான்ஸ் இருக்கு. கில்லு, ஹர்ஷதீப், அப்புறம் வந்து ஸ்கை. 15 பேர் தான். அந்த 5 பேர் நீங்க சொன்னீங்கல்ல, யாருக்கு பதிலா இப்ப வந்து எடுக்க வாய்ப்பு கம்மி. வாய்ப்பு கம்மி மோஸ்ட்லி இல்ல. அப்பனா வேற யாருமே இன்னொன்னு நிதிஷ் ரெட்டி எடுக்கவும் வாய்ப்பு கம்மி. நீங்க பாருங்க, நிதிஷ் ரெட்டி எடுக்க மாட்டாங்க. ஸ்குவாட்ல பிக் பண்ண மாட்டாங்க. 15 நம்பர்ல இருக்கிற வாய்ப்பு கம்மின்ற எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்ப வந்து ஏன்னா நம்ம 20 கொடுத்துட்டாங்க, டெஸ்ட்லயும் கொடுத்துட்டாங்க. ஒன் டேல வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நிதிஷ் ரெட்டியை கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் நம்ம இப்ப இந்த இங்கிலாந்துல பேசுறோம் பாத்தீங்களா, இங்கிலாண்டை பொறுத்தவரை. ஏன்னா அது மாதிரி சூரியகுமார் யாதவ் வந்து அது மாதிரி ஃபாஸ்ட் பிட்ச்ல அடிச்ச அந்த ரெக்கார்டும் இல்ல. அதனால மோஸ்ட்லி நிதிஷ் ரெட்டிக்கு பதிலா ஸ்கை அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்ல தெரியல, அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நிதிஷ் ரெட்டி எடுக்க மாட்டாங்க. ஆனா இன்னொன்னு கில்ல வந்து கன்ஃபார்மா கொண்டுருவாங்க, ஹர்ஷதீப்பையும் கொண்டுருவாங்க. ஏன்னா இங்கிலாந்துல வந்து ஆக்சுவலா ஃபாஸ்ட் கேர் ஒத்துழைக்குமா, ஹர்ஷதீப் வந்து ரீசெண்டா நல்லா போட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப வந்து நம்ம இப்ப உம்ராக்குமே ஆக்சுவலா வந்து பிராக்சர் அதெல்லாம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அந்த பேக் ஸ்பாசம் தான் சொல்றதுனால மோஸ்ட்லி பும்ராவுக்குமே இப்ப நமக்கு அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி முன்னாடி நம்ம ஆடுற ஒன் டே இது மட்டும்தான். இதுக்கப்புறம் டெஸ்ட்டுமே நம்ம நியர்லி ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் ஆடுறோம். ஸோ அதனால வந்து இப்ப பும்ரா விளையாடுற சாம்பியன்ஸ் ட்ராஃபி முன்னாடி விளையாடுற கடைசி போட்டி இந்த போட்டியா தான் இருக்கும். இந்த இந்தியா இங்கிலாந்துல ஒரு மேட்ச் 2 மேட்ச் கொடுத்துட்டு சப்போஸ் அந்த 2 மேட்ச் ஜெயிச்சா கூட மிச்சம் இருக்க 3 மேட்ச் அவரை நிப்பாட்டும் வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ 2020 நம்ம ஸ்குவாட் ஆல்ரெடி இது பண்ணியாச்சு. ஸோ மேபி 50 ஓவர்ஸ் துபையை பத்தி எனக்கு தெரியல. ரியான் பராக் ஆக்சுவலா இன்னொன்னு நீங்க இப்ப இந்த ரியான் பராக கேட்டனால சொல்றேன். இப்ப வந்து நமக்கு வந்து 2 பிளேஸ் வந்து சீல்டு. இன்னும் சொல்ல போனா ஹர்திக் பாண்டியா இருக்கனால 3 பிளேஸ். ரோஹித் சர்மா விராட் கோலி பிளேஸ். ரோஹித் சர்மா, கோலி, நீங்க இந்த 2 பேருமே எடுத்தாதான் ரியான் பராகா இருக்கட்டும், இல்ல அடுத்தடுத்து இப்ப அடுத்து நீங்க லைன்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ருத்ராஜ் கேக்வாடு, சாய் சுதர்ஷன். நீங்க லாஸ்ட் மேட்ச் சாய் சுதர்ஷனை கூட்டு போய் ஒன் டே ஆடினப்ப சவுத் ஆப்பிரிக்கால சூப்பரா ஆடினார். அது எதுக்குன்னா இந்த 2 பிளேயர் சீல்டு. நீங்க ரோஹித் சர்மா, கோலியை வெளியே எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அவ்வளவு ஆப்ஷன் கொட்டி கிடக்கு. அப்பதான் நீங்க வந்து ட்ரையே பண்ண முடியும். இந்த 2 பெரிய பிளேயர் நீங்க தூக்கவே முடியாது. நீங்க இந்த ரியான் பராக்லாம் அந்த ஒரு ஒன் டேல சஞ்சு சாம்சனுக்கே அது தெரிஞ்ச வாய்ப்பு கம்மி. ஏன்னா சாம்சனோட பெஸ்ட் பிளேஸ் வந்து ஒன் டே, ஐ மீன் ஒன் டவுன் தான் சாம்சனோட பெஸ்ட் பிளேஸ். ஸோ அதனால வந்து அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல நீ சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் ரீபட்டல் சொல்றேன். என்ன விஷயம்னா, சஞ்சு சாம்சன் வில் பி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஓகேவா? ஸ்ரேயஸ் ஐயர் நீ ஸ்ரேயஸ் ஐயர் பிக்கே ஆக மாட்டாங்கன்னு சொல்றேன். நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல சஞ்சு சாம்சன் யாரா ஒரு ஆள் தான். ரிஷப் பந்த், கேஎல் ராகுல். ரிஷப் பந்த் இல்ல கேஎல் ராகுல். ஓகேவா? இவங்க 2 பேருமே வந்து ஒரு ரிசர்வ் பிளேயர்ஸ், பேக்கப் பிளேயர்ஸ் மாதிரி தான் ஸ்குவாட்ல. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் 11 ஷிஃப்ட் பண்ணி பாரு, ஈஸியா இருக்கும். கேஎல் ராகுல் ஸ்குவாட்ல ஆடுவாங்க. சீனா கண்ட்ரீஸ்க்கு கேஎல் ராகுலோட ரெக்கார்ட் நல்லாவே இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் கன்ஃபார்மா ஸ்குவாட்ல. இல்ல நானும் அதான் சொல்றேன், கேஎல் ராகுல் தான் ஆடுவான்னு சொல்றேன். ஓகேவா? பண்ட் இஸ் ரிசர்வ் பிளேயர் ஆர் கேஎல் ராகுல். ஸ்ரேயஸ் ஐயர் ஆடுவாங்க வர மாட்டான்னு சொல்றேன். இல்ல அது மோஸ்ட்லி இப்ப வந்து இப்ப நிறைய பேர் தெரியும் வச்சுங்களேன். கம்பீர் வந்து நீங்க டிராவிட் எடுத்தாலுமே, நீங்க டிராவிட் ஆடின பாத்தீங்கன்னா பெங்களூர் பிளேயர் நிறைய இது கொடுப்பாரு, வாய்ப்பு கொடுப்பாரு.
கம்பீர் பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச ஃபேவரட்டிசம்ன்றது ரொம்ப ரொம்ப வருஷமா இருந்துகிட்டே தானே இருக்கு. அது மாதிரி கம்பீருக்கு பிடிச்ச பிளேயர் சில செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பிளேயர் எடுத்தா நல்லா இருக்கும், ஆனா அதை எடுப்பாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா கம்பீர் வந்து நம்ம பேசுறது இந்தியன் டீம் பத்தி, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இல்ல. அது அவருக்கு தெரியாம நான் அதான் சொல்றேன். நினைக்கிறேன் ஹர்ஷித் ராணா ஒரு ஐபிஎல் ஆடினவன், ஒரு ஐபிஎல் ஆடின நீ எந்த நம்பிக்கையில நீ அவனை தூக்கிட்டு போன டெஸ்ட்டுக்கு? ஹர்ஷித் ராணா ஒரு 14 மேட்ச் ஆடின வெறும் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நீ கூட்டு போன. அதெல்லாம் பியூர் ஃபேவரட்டிசம். அதெல்லாம் நிதிஷ் ரெட்டியா நல்ல பிக். டொமஸ்டிக் லெவல்ல நல்லா பண்ணிருங்க, நல்லா பண்ணிருங்க. டொமஸ்டிக் லிஸ்டே ரொம்ப கம்மியா தான் இருக்கு நிதிஷ் ரெட்டி. ப்ரூவ் பண்ணானே ஹர்ஷத் ராணா ப்ரூவ் பண்ணிட்டா, இப்ப இல்லன்னு சொல்லல. அதான் சொல்றேன், அதை எடுத்த பிக்லயே அது ஒண்ணு மட்டும் தான் ஏதோ அவனுக்கு கிளிக். இன்னொன்னு ஆக்சுவலா என்ன கடுப்புனா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் அந்த முடிச்ச அந்த 5 மேட்ச் முடிச்ச அந்த இதுல வந்துட்டு இந்த மாதிரி பிளேயர் வந்து இது போய் ஆடணும், பிளேயர் இந்தியன் டீமுக்கு ஒருத்தவங்க வரணும்னா டொமஸ்டிக்ல இருந்தா வரணும். சார் எந்த டொமஸ்டிக் டீம் கோச்சிங் பண்ணிட்டு வந்தீங்க? நீ ஐபிஎல் மென்டார் பண்ணி தானே வந்த? நீ பேசலாம். அது மென்டார் தான். கோச் வந்து எல்லாம் அப்படா கம்பீர் பக்கம் திரும்பிட்டாங்க. நான் திரும்ப ஒரே வார்த்தை தான் சொல்றேன், நல்ல ஓபனரை மிஸ் பண்ண கூடாது. ரோஹித் சர்மா அவரோட ஆக்சுவல் ஹிட்மேன் வந்து பாடுறா, ஓபன் எப்படி பண்றான்னு மட்டும் பாடுறா. விளையாடுறது இந்தியால கிடையாது, ஞாபகம் வச்சுக்க. இங்கிலாந்துல தூக்கிடுவாங்க அவனை. எங்க பாலுக்கு தலைவனுக்கு முதல்ல இருந்தே அவர் அவரே ஒத்துக்க மாட்டாரு. 200 ஒத்துக்க மாட்டாரு. அன்னைக்கே சொல்லிட்டாரு, ஒரு 100 அடிப்பாரு. அன்னைக்கே சொன்னாரு. உங்களுக்கு தெரியல, கிரவுண்ட் பத்தி தெரியல. எல்லாமே வந்து அவன் தெரிஞ்சு நல்ல ஓப்பனிங் பிளேயர்ன்றது ரோஹித் சர்மா தான்டா. சரியா? நீங்க மிஸ் பண்ணீங்க. கண்டிப்பா அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க மிஸ் பண்ணதாண்டா போறீங்க ஒரு ஓப்பனிங். ஆக்சுவலா சேவாக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா மேட்ச் பண்ணி கொண்டு வந்தது வந்து ரோஹித் சர்மாவும் நான் சொல்லுவேன்டா. சரியா? எனக்கு தெரிஞ்சு அவர் ஒண்ணு அவன் 30 பால்ஸ் கண்டிப்பா நின்னாருன்னா கண்டிப்பா அந்த இதுல கேம்ல வந்து அட்லீஸ்ட் அவரோட ஸ்கோரிங் லெவலே வேற மாதிரி இருக்கும். நீ சிரிச்சாலும் பரவாயில்ல, இதான் ஒரு நிமிஷம் இல்ல இப்ப ரோஹித் சர்மாவோட இந்த வே ஆஃப் பேட்டிங்கே பாத்தீங்கன்னா 2022 T20 வேர்ல்டு கப் நம்ம அடிவானதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் 50 பாலுக்கு 25 ரன் தான் இருப்பான். அதுக்கப்புறம் வைக்கிற பால் எல்லாமே ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சு தூக்கி கொண்டு போயிடும். ரோஹித் சர்மாவோட பிளானே பாத்தீங்கன்னா ஒரு 10 ஓவர் நிப்பான். தலையோட ஆரம்பிச்சு என்ன சொன்னேன், கேப்டன் ரோஹித் சர்மா தான் சொன்னேன். அதுல மாற்றம் இல்ல. ஓகேவா? கேப்டன் மட்டும் பாப்பாரு. ஓகேவா? ஒண்ணும் அதுல மாற்றமே கிடையாது. அது போக வந்து 4 பிளேயர்ல சேஞ்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நவீனா சொல்லிட்டான். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹார்திக் பாண்டியா, பும்ரா அந்த மாதிரி 4 பேர் சீல்டு. ஓகேவா? அதனால ஒன்னும் மாற்றம்லாம் இல்ல. பவுலர்ஸ் வருவோம். போதும், பவுலர்ஸ் சர்ப்ரைஸ் பிக்கா வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன ஸ்பின் பவுலர் ஆச்சு, பிபி அது பேர் என்ன, சக்கரவர்த்தி, வருண் சக்கரவர்த்தி. வாய்ப்பு இருக்கு. கம்பீரின் செல்லப்பிள்ளை விஜய் ஹசாரேலையும் அவன் தான் செகண்ட். ஆக்சுவலா அதாவது அவன் கம்பீரோட வந்து பிடிக்க ஃபேவரட்டிசம் எல்லாம் தள்ளி வச்சாலுமே அவன் பவுலிங் சூப்பரா போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சமயம்லாம் வந்து அவன் பால கழிக்கவே முடியாது. ஐபிஎல் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே தராங்க. பூரானு எப்படி அடிப்பான் ஸ்பின்ன. ஒரு இதுல எல்லாம் வந்து அந்த ஒரு மேட்ச்ல பூரானே திணறிட்டான். என்னன்னா இங்கிட்டு கிட்ட வருது பால் அப்படின்னு. அந்த தெரிஞ்சு வந்து அவன் மட்டும் ரோஹித் சர்மா போட்டுருக்கணும். அங்க பாருங்க, பெரிய பையன் தட்டி போட்டு வந்தா நீ எல்லாம்
ஏய் சங்கர் அமைதியா 50 இருக்காரு. ஓவர்ஸ்ல யாரும் அடிக்கட்டும் அப்புறம் பேசிக்கிறேன். அடிச்சதுக்கு அப்புறம் நான் பேசிக்கிறேன்டா. இதே டாக்க நான் அடிச்சதுக்கு அப்புறம் அதான், அதான். பேசிக்கிறேன்டா டேய். ஏன்னா அடிக்கிறேன். நாங்களும் அதுக்கு தானே ஆசைப்படுறோம். சங்கர் ஆல் தி பெஸ்ட். சப்போஸ் இதே அடிக்கல விஷயத்த கோலிக்கும் பேசுறா. அது என்னடா ரோஹித் சர்மா கோலி பேசுவோம். அவனையும் பாப்பான். பேசுவோம். அதே அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்ப்ல போட போறாங்க. அதே மாதிரி குடுத்துட்டு தான் வர போறான். பார்க்க தானே போறோம். ஒன்னே மேட்ச் முடியறதுல ரோஹித் சர்மாவோட ஒரு நாள் கோலி கூட அடிச்சிருப்பாங்க. பாக்கலாம் பாக்கலாம்டா. என்னன்னு அப்ப கூட இவன் 0ல போனா ஒரு ரன் அடிச்சிருப்பான். அவ்வளவுதான் மேட்ரு, வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். இல்ல ஜோக்ஸ் அபார்ட், பட் விஷயம் என்ன அப்படின்னா இந்த இங்கிலாந்து சீரீஸும் சரி, மேபி அது சாம்பியன்ஸ் டிராஃபியும் சரி, ஈவன் இங்கிலாந்து சீரீஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணலைனாலும் சாம்பியன்ஸ் டிராஃபி கண்டிப்பா வந்து கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் பிளேஸ் இருக்கும். ஆனா அதுதான் கடைசியா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல, சாம்பியன்ஸ் டிராஃபியும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஈவன் டெஸ்ட்லயும் சரி ஓடிஐலயும் சரி மேபி கண்டிப்பா அவங்க அடுத்தலாம் சூஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவு ரொம்ப கான்ட்ரோவர்சி. ரோஹித் சர்மா கூட கை வைப்பாங்க, கோலி மேல அவ்வளவு சீக்கிரம் கை வைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கொஞ்சம் ஒரு பிரேக். அதுதான் இப்ப வந்து ரொம்ப கான்ட்ரோவர்சி ஆயிட்டு இருக்கு. அந்த சூப்பர் ஸ்டார் பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த ஒரு அவன் வந்து அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான். நீங்க ஒரு ஸ்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா போற இடத்துல எல்லாம் அடிச்சிருக்கான். எல்லா இப்ப நீங்க அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட டீம் கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா 1000 மேல அடிச்சிருப்பான், அங்கேயே வச்சு அடிச்சிருப்பான். அதனால கண்டிப்பா அதை வந்து நம்ம மறுக்கல, அதை மறுக்கல, நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணவும் இல்லை. பட் இன்னைக்கு வந்து நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு யங்ஸ்டர் இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதவே நம்ம வந்து பேசிட்டே இருந்துட்டு அதுக்கான சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோலியோ ரோஹித் தான் தூக்கணும். இல்ல நீங்க பயப்படாதீங்க, ரோஹித் மட்டும் சொல்லல, அதான் சொல்லிட்டேன், கோலி ரோஹித் சர்மா தான் தூக்கணும் பாரு யங்ஸ்டர்ஸ்க்குன்னு. ஆமா, முதல்ல ரோஹித் சர்மா சொல்றான், அப்புறம் கோலி சொல்றான். நான் ஃபர்ஸ்ட் கோலி தான் சொல்லுவேன். முதல்ல ரோஹித் சர்மா அப்புறம் கோலி சொல்றான். இதான் ரோஹித் சர்மா. நம்ம ரியாலிட்டியா பார்த்தோம்னா தெரிஞ்சு கோலி மேல அவ்வளவு சீக்கிரம் கை வைக்க மாட்டான். பார்த்தோம்னா அவ்வளவு சீக்கிரம் கை வைக்க மாட்டான். அந்த ஒருத்தர் வயது எரியுது, அவருக்கே தெரியும் சங்கர், அது அவருக்கே தெரியும் தெரிஞ்சு. அது மாதிரி இப்ப 2020 ரோஹித் சர்மா மட்டும். ஆனா வந்து ஒன் டேல சொன்ன மாதிரி அந்த சாம்பியன்ஸ் ஆஃப் சப்போஸ் ஆடிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் கன்ஃபார்மா ஒன் டே ஸ்குவாட்ல இருக்கிற மாதிரி. ஆனா டெஸ்ட் இதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஆடுறது கஷ்டம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து யாரு கூட டீமை பத்தி பேச வந்தியா இல்ல ரோஹித் சர்மாவை பத்தி பேச வந்தியாடா? அவர் தானே ஆடுறாரு டீம்ல, ஒண்ணும் புரியலையே. அப்ப அவர் இல்லையா டீம்ல, அவர் ஃபர்ஸ்ட் போயிடுவாரா? இல்ல சொல்லு, இல்ல அவருக்கு டீமுக்கு சம்பந்தம் இல்ல, ஃபர்ஸ்டே போயிடுவாரு. நீ மத்த இருக்கு 10 பேரை பத்தி பேசுறா சொல்லு, பேசுற ஃபர்ஸ்ட் அவன் பவுலரை பத்தி தானடா கேக்குறான். அந்த ஸ்பின்னர் பவுலர் பத்தி பேசுறீங்க, அப்புறம் என்னடா வருண் சக்கரவர்த்தி பத்தி பேசிட்டு எதுக்கு ரோஹித் சர்மா பத்தி பேசுறீங்க? பாத்தீங்களா, பேசுனா பாயிண்ட் இல்ல, பாவம் விட்டுருல. நான் ஏன்டா பாயிண்ட் இல்ல சொல்றேன்? டேய் நான் இப்படி சொல்றேன், இவர் நல்லா கேட்டுக்கோ. சீரியஸ்ல விளையாண்டதுக்கு அப்புறம் நான் பேசுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சீரியஸ் விளையாண்டதுக்கு உங்களுக்காண்டி ஒரு பாயிண்ட் சொல்றேன். சொல்லுங்க. உங்களுக்காண்டி ஒரு பாயிண்ட் சொல்றேன். இதே கோலி கேப்டன்சி சரியில்லைன்னாங்க, கோலிட்ட வந்து டெஸ்ட் கேப்டன்சியை வந்து ரோஹித் சர்மாக்கு வாங்கி கொடுத்தீங்க, அதெல்லாம் மறந்துடாங்க. இப்ப பும்ரா சொல்றாங்க, இப்ப பும்ரா இங்க பாரு, அது எப்போ நடக்கிறதா? ஒருத்தர் இல்லைன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் தான். ஆமா அதேதான், வாழ்க்கை ஒரு வட்டம். வாழ்க்கை வட்டம் வெளியே வேணான்னு இப்ப உட்காந்துட்டான்லடா. 5வது டெஸ்ட் மேட்ச் அவன் டீசென்ட்டா போய் அப்படி பார்த்தா கோலி என்னடா 5வது டெஸ்ட்ல என்னடா வேணாம் ஏதாவது பேச வைக்க, அவன் என்ன பண்ணா 5வது டெஸ்ட்ல? உண்மையிலே ஒண்ணு கிடைக்கிறதா நீ சொல்ல வந்ததா? ரோஹித் சர்மா மட்டும் என்ன டீச்சர் சொல்றீங்க, அப்புறம் கோலியை பத்தி பேசலாம். நான் அதான் அவர் தான் உட்காந்துட்டாரு டீசென்ட்டா, நான் கிழிக்க முடியாதுப்பா நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல. அதே விஷயத்த ஏன் கோலி செஞ்சுக்கலாம்ல இந்த மேட்டர்ல? அது எப்படி செய்ய? நாங்க வந்து கிங்ல அது காரணம் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் ஒண்ணும் இல்ல. பும்ரா கண்டிப்பா இருக்கணும், சிராஜ் வேற ஆப்ஷனே கிடையாது. மேபி கல்ல வரலாம், பட் சிராஜ் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், வேற ஆப்ஷனே இல்ல. அது போக சமி ஃபிட்னு நினைக்கிறேன், சமி ஃபிட் ஆயிட்டு தான் சொன்னாங்க. சோ சமி கூட ஆடி 4 விக்கெட் எடுத்திருக்கான் சமி. ஆமா
பவுலிங் இப்ப பவுலிங் வந்து பெரிய கன்சர்ன் கிடையாது. பவுலிங் அப்ப வந்து ஓகே, கொஞ்சம் லீட் எடுத்து பண்ணதான் செய்யறாங்க. ஸோ ப்ராபபிள் 15 இதுதான். பார்த்துருப்பீங்க. என்ன சங்கர், க்ளோஸ் பண்ணலாமா? இல்ல எனக்கு இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. பும்ராக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி லாஸ்ட் ஓடிஐல மட்டும் கூட மட்டும் கொடுத்துக்கலாம். ஏன்னா அவர் போட்டு போவாப்ல, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாப்ல. ஏன்னா இன்ஜுரி இருக்கனால சொல்றேன், சாம்பியன்ஸ் டிராஃபி ஆடணும், சாம்பியன்ஸ் டிராஃபி ஆடணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீ சொல்றது ஓகே, அவுட் ஆஃப் ஃபார்ம் போறதுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு பும்ராக்கு அந்த மாதிரி சான்ஸே கிடையாது இது வரைக்கும். அவுட் ஆஃப் ஃபார்ம்ல அவுட் ஆஃப் ஃபார்ம் போறதெல்லாம் இல்ல. இப்ப ஜடேஜா ஆங்கிள் வந்து அந்த மாதிரி யூனிக்கான ஆங்கிள், அவனுடைய ஆங்கிள் வந்து அந்த மாதிரி யூனிக்கான ஆங்கிள். அவன் அவுட் ஆஃப் ஃபார்ம் போறதுக்கு இது வரைக்கும் சான்ஸே இல்லை.